வரவேற்கும்படியாக செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நரிக்குறவை தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும்? எவ்வளோ பேர் தெரியும் சொல்லுங்க. அதாவது நரிக்குறவனால நம்ம வந்து ஒரு மாதிரி கேவலமாக நினைப்போம். அந்த அவங்க மத்தியிலேருந்து ஐயா உருவாகிக்கிறாருன்னா காட் கிஃப்ட். அவர் வந்து நமக்கு காட் கிஃப்ட். அவரோட பேர் வந்து உண்மையான பேர் ஆறுமுகம் பேர். அது கடவுளை ஏற்றுக்கிற பிறகு மொர்தகாய் ஆறுமுகன் பாஸ் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலே பண்ணலாம். நான் எங்கள் தங்கச்சி விட்டு போயிருந்தேன் ஐநூறு பக்கத்தில் பாசிங் பிரேயர். அப்போ போனால் இவர் வந்து இந்த ஐயா பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவரோட சாட்சியெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ வந்து இந்த நம்ம டிவியில் பார்ப்போம் எபிசோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடர் கதையா. அந்த தொடர் கதையில் அந்த மாதிரி எபிசோடு 1062வது எபிசோடு போயிருந்தவர் அதோட சொன்னார். அந்த அளவுக்கு ஊழிக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இல்லை. அவங்க தங்கச்சி வந்து சிஎம்சியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஏதோ பெரிய நோய், தீராத நோய், நிறைய கஷ்டம். ஆனால் இருந்தாலும் பாருங்க, நம்ம போனால் சிஎம்சியில் என்ன பண்ணுவோம், பணத்துக்கு கஷ்டப்படுவோம். அவர் கஷ்டப்பட்டு தான் ரசிக்கப்பட்டு இன்னைக்கு பாஸ் ஆகிக்கிறார். அல்லையா? அந்த மாதிரி அற்புதம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப காட் கிஃப்ட். எனவே ஐயா வந்து வரவேற்கணும். சோத்திரம் அழகா கருத்து ரொம்ப நல்லவர். முதல் வைப்பு சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அழகா அவங்க வந்து அக்கா பொண்ணு. அவங்க என்ன பண்ணாங்க சொன்னால், பிசாசு நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு பிசாசுக்கு பிடிக்காது. அழகா அதான் உண்மை. இங்கே இருக்கிற எல்லா பேர் இருக்கிறோம். பிரச்சனை இல்லாத ஒருத்தர் காட்ட முடியுமா? சொல்லு சாமி. என் வீட்டில் பிரச்சனையே இல்லைப்பா அப்படி சொல்ல முடியுமா? சரி, எங்கள் வீட்டில் யாரும் சாகலைப்பா சொல்ல முடியுமா? அப்போ நான் சாகவே மாட்டேன் அப்படி இருந்து சாக சொல்ல முடியுமா? அதுலேருந்து எப்பப்போ என்ன நடக்குமோ அப்பப்போ அதை கண்டிப்பாக நடக்கும். அதன் நடுவில் ஆண்டவர் நம்மளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் சொன்னால், உயிரோடு வச்சிருக்கிறார். 2024 வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம் சொன்னால் அவரோட கிருபை தான். இல்லையா? ஏன்னு சொன்னால் இந்த நிமிஷத்துலையும் டனக்க சங்கு ஊதி கொண்டே இருப்பாங்க. ரோட்டில், வீதியில், பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில், எங்கெங்கோ சாவுக்கு மேலே சாவு வந்துக்கிட்டே இருக்கும். ஜெனரல் ஹாஸ்பிட்டலில், இல்லை சிஎம்சியில். இந்த நிமிஷத்துக்கு அவ்வளோ ஐயோ நல்லா இருக்கிறானே, இப்போ தான் அப்படி வெளியே போகிறாரு. பைக்காரன் அடிச்ச அடிக்கு பெரிய ஆறு அங்கேயே எடுத்துட்டாரு. பாவத்துக்கு சம்பளம். பாவம் எங்கே வந்து தாக்குமோ அங்கே ஃபட் கதை முடிச்சிடும். இல்லையா? இன்னைக்கு 54 வயசாகுது. 1997 நான் ரசிக்கப்பட்டேன். எப்போ ரசிக்கப்பட்டேன்? 1997. அப்போது இப்போ இருக்கும் அவரோட பைபிளை எடுத்துக்கிட்டே படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறேன். இதோட மோசமாக இருந்தா நான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்ன சொன்னால் என் தாய்நாடு பானவரம் தான். அழகா பானவரம் சொன்னால் இங்கெல்லாம் நான் வந்து இருக்க மாட்டேன்னா. அப்போ நாய் பல் எடுத்தது இதை தெருவெல்லாம் நதி பல் சொல்லி வச்சிருக்கேன். என்ன பல்லு? இந்த வேஷத்தை போல கண்ணி பிடிப்பாங்க பையாளுங்க. அப்போல்லாம் காக்கா அடிப்பேன், கவுதரிக்கன்னு சொல்லி வித்திருப்பேன். நிறைய பேர் காக்கா கறி சாப்பிட்டுருப்போம்.